கிரிக்கெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக வலைதளங்களை எங்கே திரும்பினோம் ரோஹித் சர்மாங்கிற ஒரு பேர் தான் ஒலிக்குது. அதற்கு காரணம் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன்சியிலிருந்து நீக்கினது தான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ரோஹித் சர்மா கேப்டன்சியில் நீக்கி நம்மளுடைய ஹேட்ரிக் பாண்டியா கேப்டன் அறிவித்த மும்பை இந்தியன்ஸ் அணி அறிவித்த நேரத்திலிருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள், பல பிரச்சனைகளை நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி சந்தித்து கொண்டிருக்குது. குறிப்பாக ஃபேன் வேல்யூ ரொம்ப கீழே குறைஞ்சி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே ஃபேன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய அடியாக மும்பை இந்தியன்ஸுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணி வெளிவிட போவதாகவும் ட்ரேட் பண்ண போதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்மாவுக்கு சிஎஸ்கே போட்ட டியூட்டுக்கு வந்து அவரோட மனைவி ரித்திகா ஒரு எல்லோ கலரில் ஹார்ட் போட்டு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இதனால சிஎஸ்கேக்கு நம்ம சர்மா ட்ரேட் பண்ணப்பட போறாரா, சிஎஸ்கே அணியில் மீண்டும் ரோஹித் சர்மா நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கு. அதை பற்றி தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே நம்ம சூரியகுமார் யாதவ் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கப் ஒரு ஸ்டில்ல போட்டிருந்தாரு. இப்போ அதை தான் நீங்க பார்த்தீங்க. அதற்கு காரணம் நம்ம சர்மாவை கேப்டன் விட்டு நீக்கினாலையா, இல்லை அடுத்த கேப்டன் நான் தானப்பா நினைச்சேன், இப்படி பெரிய குண்டத்துக்கு போட்டியப்பா ஹேட்ரிக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் போட்டாரான்னு தெரியல. ஆக மொத்தத்தில் நம்ம சூரியகுமார் யாதவோட இதையும் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. நம்ம பும்ரா ஆல்ரெடி நம்ம ஹேட்ரிக் பாண்டியா எடுத்தோடனே மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி இப்போ 3 பிரிவா உடைஞ்சு கிடக்குது. இந்த உடைவுகளாம் ஒரு மிக முக்கியமான புள்ளியா பார்க்கப்படுது. இந்த ஹேட்ரிக் பாண்டியா ட்ரேடு தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2024 மட்டும் தான் மினி ஐபிஎல், அதுக்கப்புறமா மெகா ஆக்ஷன் இருக்கு. அந்த ஆக்ஷன் 4 வீரர் தான் தக்க வைக்க முடியும். இப்போ சர்மா கேப்டன் விட்டு நீக்கிறதுனால சர்மாக்கு அந்த இடம் உறுதி இல்லை. ஒன்று சர்மா வந்து ஆக்ஷன்ல மெகா ஆக்ஷன்ல ஒரு ஏலத்துக்கு வரணும், இல்லைன்னா மற்ற அணிக்கு ட்ரேடு செய்யப்படணும், இல்லை ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சு நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஆலோசகரை உட்கார வைக்கணும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஒருவேளை சர்மா ட்ரேடு செஞ்சா சர்மா எந்த டீமுக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. அதை தான் நம்மளோட சர்மாவோட மனைவி ரித்திகாவும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக ஹார்ட் சிம்பிள் போட்டால் எல்லாம் ரெட்லாம் போடுவாங்க, அவங்க எல்லோவில் போட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் எல்லோவில் போடுவாங்க. அந்த எல்லோ யூஸ் பண்ண காரணத்தினால சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போறான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் சிஎஸ்கே வீரரான பத்ரான் இப்போ ஸ்டார் போர்ட்ஸ் வர்ணியாளராக இருக்கும் பணியாற்றும் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, சிஎஸ்கே ஜெர்சியில் நம்ம சர்மா போட்டிருக்காரு. ஆல்வேஸ் கம் ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு அவரோட அப்டேட்டை. இதனால அனைவரும் என்ன சொல்றாங்க, சிஎஸ்கேக்கு அவர் ட்ரேட் செய்யப்படுற வாய்ப்பு மிக அதிகம். நம்ம சர்மா கூடிய விரைவில் எல்லோ ஜெர்சியில் பார்க்கலாம்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ இது எப்படி சாத்தியமாங்க, அதான் இப்போ ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆகிட்டா அடுத்த ஆக்ஷன் தானே சொல்றீங்க. ஆனால் ஆக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே மறுபடியும் ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகும். அது ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பனில் இருக்கும். அது இந்த வருஷத்தோட புது ரூல்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகி நம்ம சர்மா ட்ரேட் செய்யப்பட்டால் கட்டாயம் சிஎஸ்கே வாங்குறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா சிஎஸ்கே எந்த ஒரு வீரரையும் விட மாட்டாங்க. குறிப்பாக அனுபவம் உள்ள பிளேயருக்கு நம்ம சிஎஸ்கே மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம சர்மா உள்ள வந்தால் வேற லெவலில் இருக்கும். சர்மா மற்றும் ருத்தோட ஓப்பனிங் வேற லெவல் இருக்குன்னு சொல்லி இப்போ ரசிகர்கள் தங்களோட சந்தோஷத்தை சமூக வலைதளங்கள் தெரிவித்து வராங்க. இப்போதைக்கு சர்மா மட்டும்தான் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியே வருவாரான்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? இல்லை, 2025 ஐபிஎல்ல கட்டாயம் நம்ம சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், இப்படி பல முன்னணி வீரர்கள் மும்பை விட்டு வெளியேற வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு. அதனாலதான் மும்பை அணி 3ஆ உடைஞ்சிட்டுன்னு சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? நம்ம சர்மா சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா இருக்குமா? ட்ரேட் செய்யப்பட்டா அது நம்ம சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புத்தமுது அபிஷியல் அப்டேட் என்ன எங்க சேனலோட இணைந்திருக்க மற்றும் ஒரு புத்தமுது அப்டேட் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.